காலை வணக்கம். நான் உங்கள் சரோமா சதீஷ். இன்று நாம பார்க்க இருப்பது பிஸ்தா பருப்பு. பிஸ்தாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஓடோடு இருக்கு, இன்னொன்று ஓடு இல்லாம இருக்கு. ஓடோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பயன்படும். இது பார்த்தீங்கன்னா சால்டட் அண்ட் ரோஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓடை உளிச்சிட்டு நம்ம சாப்பிடணும். இது நல்ல டேஸ்டா இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லும். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி ஓடு இல்லாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். இது சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு சத்து மாவுல இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா வறுத்து அந்த மிதமான சூடு ஆறுனதுக்கு அப்புறம் வறுத்து மாவு அரைச்சோம்னா நல்லா பதமா இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணும், பாடிக்கு தேவையான புரதச்சத்து கொடுக்கும். சண்டை போடும்போது கூட சொல்லுவாங்க பாருங்க, நீ என்ன பெரிய பிஸ்தாவான்னு. அப்படிப்பட்ட பிஸ்தாவா மாறணும், உடம்புல பலம் வேணும்னா கண்டிப்பா இந்த பிஸ்தாவை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். எங்க கிட்ட 50 கிராம்ல இருந்து 10 கிலோ பெட்டி வரைக்கும் பிஸ்தா கிடைக்குது. தமிழ்நாடு முழுவதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ஒரே அழுத்திருங்க. நன்றி, வணக்கம்.